பிரான்சில் எரிபொருள் விலை சடுதியாக அதிகரித்துள்ள நிலையில் அதனை திருடும் கும்பல்களின் செயற்பாடுகள் மீண்டும் தலை தூக்கியுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்படுவோருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 45,000 யூரோக்கள் அபராதமும் விதிக்கப்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 1 லிட்டர் 2 யூரோக்களுக்கு மேல் உயர்ந்துள்ள நிலையில் இந்த திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. கார்கள், லாரிகள் மற்றும் கனரக வாகனங்களில் இருந்து எரிபொருளை திருடி கருப்பு சந்தையில் குறைந்த விலைக்கு விற்கும் கும்பல்கள் பெருகி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு பிரான்சில் சமீபத்தில் நடந்த சோதனையில் 100கணக்கான லிட்டர் எரிபொருளை திருடி விற்பனை செய்த ஒரு கும்பலை போலீசார் கண்டறிந்துள்ளனர். அதிகப்படியான எரிசக்தி விலையே இத்தகைய குற்றச்செயல்கள் மீண்டும் உருவெடுக்க முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 16ஆம் தேதி அன்று இஸ்ஸேர் பகுதியில் 19 மற்றும் 22 வயதுடைய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் ஒரு நிறுவனத்தின் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரிகளில் இருந்து சுமார் 600 முதல் 700 லிட்டர் எரிபொருளை திருடிய போது பிடிபட்டனர். விசாரணையில் திருடப்பட்ட எரிபொருளை ஸ்னாப்சாட் சமூக வலைத்தளம் மூலம் 1 லிட்டர் வெறும் 1 யூரோவிற்கு வழங்க இவர்கள் ஒப்புக்கொண்டனர். இது தற்போதைய சந்தை விலையில் பாதியாகும். இவர்களிடமிருந்து சுமார் 1000 யூரோக்கள் ரொக்க பணத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபர்களான இளைஞர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 45,000 யூரோக்கள் அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக பெரிய எரிபொருள் தொட்டிகளை கொண்ட வணிக வாகனங்கள், விவசாய இயந்திரங்கள் மற்றும் கட்டுமான உபகரணங்களே இந்த கும்பல்களின் முக்கிய இலக்காக உள்ளன. தொடரும் திருட்டு சம்பவங்களால் போக்குவரத்து நிறுவனங்கள் இப்போது எச்சரிக்கையாக உள்ளன. பல நிறுவனங்கள் தங்களது வாகனங்களில் எரிபொருள் திருட்டை தடுக்கும் கருவிகள் மற்றும் CCTV கேமராக்களை பொருத்த தொடங்கியுள்ளன.